நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைய கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம்ப்பா. வார்த்தையின்படி வாழ எங்கள ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீதியுள்ள கடவுள். உங்களுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது. பாவத்துல இருந்த எங்கள மீட்டெடுத்த அந்த அன்ப பத்தி புரியும்படி சொல்லிக் குடுக்கிறதுக்காக நன்றி. கடவுள ஆராதிக்க, அவரோட பிரசன்னத்துல இருக்க எங்களுக்குன்னு எந்த தகுதியும் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால, குற்றமில்லாத அவரு எங்களோட குற்றங்கள எடுத்து, எங்கள மீட்டெடுத்ததுனால, இன்னைக்கு உங்களோட பிரசன்னத்துல எங்களால வாஞ்சிக்க முடியுது தகப்பனே. உங்களின் அன்பின் ஆழத்த எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த அன்ப புரிஞ்சுக்காம, பிரச்சனைகள பார்க்கும்போது சோர்ந்து போறோம். நோய்களுக்கு மத்தியில கவலைக்குள்ளாகுறோம். ஆனா நீங்க எங்களுக்காக குடுத்த பலி, எங்களுக்காக செஞ்ச தியாகம், எங்களுக்காக உங்களோட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பலிப்பொருளா ஒப்புக் குடுத்தீங்களே! எங்கள மீண்டும் மீட்டெடுத்தீங்களே! நாங்க யாரு கிறிஸ்துவுக்குள்? எங்களோட அடையாளம் என்ன? எங்களோட செயல்கள்னால நாங்க நீதிமான் இல்ல. இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறதுனால நாங்க நீதிமான். இந்த ஆழமான உண்மைய ரொம்ப எளிதாக புரியும்படி எங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறதுக்காக நன்றி. ஆவியானவரே, இந்த டீச்சிங்க வழிநடத்துறது நீங்க. மறை உண்மைகள் எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் குடுக்குறது நீங்க. இந்த சத்தியம் மட்டும் தான் எங்களுக்கு விடுதலை தர முடியும். ஹோலி ஸ்பிரிட் இந்த செஷன வழிநடத்துங்க. எங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க பேசுனதுக்காக நன்றி. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் ஜீசஸ். பிரைஸ் காட். நேத்தைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, 3 விதமான மனிதர்கள பத்தி பார்த்தோம். ரோமியர் புத்தகம் எழுதப்பட்ட பவுல் வந்து யாருக்கு இந்த கடிதத்த எழுதுறாங்க? இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா, மெஸ்ஸையாவா ஏத்துக்கிட்டவங்க கிட்ட எழுதுறாங்க. எந்த காரணத்துக்காக எழுதுறாங்க அப்டின்னா, இயேசுவ ஏத்துக்கிட்டவங்க அ நெறைய பேரு அவங்க யூதர்களா இருக்கிறதுனால, கிருபைய புரிஞ்சுக்காம, பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய விதிகள கண் கடைப்பிடிக்கணும், சட்ட திட்டங்கள கடைப்பிடிக்கணும் சொல்லிட்டு, ஒரு அ அந்த லா மைண்ட் செட்டுக்குள்ள தள்ளப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு குடுத்த நற்செய்தி என்ன அப்டின்னா, கிருபையின் நற்செய்தி, அருளின் நற்செய்தி, கிரேஸ், அன்மெரிட்டட், அன்டிசர்வ்ட் ஃபேவர்ட். இத நான் வந்து சம்பாதிக்க முடியாது. இத நான் கடவுள் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால. நான் சொன்ன மாரி 3 விதமான மனிதர்கள். உலகத்துல இப்பவும் அதே 3 விதமான அத கம்பேர் பண்ணலாம். யூதர்கள் பவுல் எழுதின காலகட்டத்துல யார் அப்டின்னா, பிற இனத்தார், ஜென்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிற இனத்தார், அந்நிய தெய்வங்கள வணங்குறவங்க. 2வது கூட்டம் யார் அப்டின்னா, யூதர்கள், சட்ட திட்டங்கள கடைபிடிக்கிறவங்க, பரிசேயர்கள், எல்லாம் யூத மக்கள். 3வது விதமான மக்கள் யார் அப்டின்னா, யூதர்கள் ஆனா இயேசுவ மெஸ்ஸையாவா ஏத்துக்கிட்டு, இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களாகவும், இயேசு நற்செய்திய கேட்டு, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார்ன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டவங்க.
மெசியானிக் ஜூன்னு சொல்லுவாங்க. பிற இனத்தாரும் அதுல உட்பட்டிருக்காங்க. ஒரு பிற இனத்தாரும் இயேசுவ ஏத்துக்கிட்டவங்க. பார்ன் அகைன் பிலீவர்ஸ்ன்னு சொல்லலாம். 3 விதமான மக்கள். இன்னைக்குள்ள காலகட்டத்துல சொல்லப்போனோம் அப்டின்னா, 1 உலகத்தோடு ஒன்றித்து வாழ்ற மக்கள். சில பேரு கடவுள் இல்லன்னு சொல்லுவாங்க. சில பேரு அ அ கடவுளோட தன்மைய புரிஞ்சுக்காம, மிருக வடிவத்திலயோ, மனித வடிவத்திலயோ, கற்பனை வடிவத்திலயோ கனவுல வணங்குறது. இது ரோமையர் புத்தகம் 1வது அதிகாரத்துல வந்து, கடவுளோட மகிமைய புரிஞ்சுக்காம, மனுஷனோட கடின இதயத்தினால இப்டி இப்டி இந்த மாதிரி மனுஷருங்க வந்து இப்டி அ வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால, அதுல வந்து எல்லாரும் அதுல வந்து உண்மையான கடவுள தேடாம, உண்மைய தெரிஞ்சுக்காம வாழ்ற மக்கள் ஒரு கூட்டம். அதுல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. இதுல இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளோட இருந்தாருன்னு சொல்லிட்டு, கடவுள் இயேசுவே பாவத்த அங்கீகரிச்சுட்டாரு. ஒருபோதும் கடவுள் இயேசு வந்து பாவத்த அங்கீகரிக்கல. பாவிகள நேசித்தார். ஆனா பாவத்த வெறுத்தார். அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்காம, அதுவும் கடின உள்ளத்தோட விளைப்பாடாக பாவத்திலே வாழக்கூடிய மக்கள். இது ஒரு விதம். இந்த 2வது ரகம் எப்படிப்பட்ட மக்கள் அப்டின்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்துல சொல்லப்போனா, மதத்த சார்ந்தவங்க. மதை மதத்த சார்ந்து உதாரணத்துக்கு தன்னோட சுயத்த சார்ந்து கடவுள திருப்திப்படுத்தணும்னு நெனைக்கிறது. அதுதான் ஒரு ரிலிஜியன்ன்ற டெஃபினிஷனுக்கு அதான். நான் ஏதாவது செஞ்சு கடவுள திருப்திப்படுத்தணும். நான் காணிக்கை குடுத்து கடவுள திருப்திப்படுத்தணும். நான் வந்து சாப்பாடு குடுத்து கடவுள திருப்திப்படுத்தணும். காணிக்கை குடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. சாப்பாடு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. நோயாளிகள போய் சந்திக்க கூடாதுன்னு சொல்லல. நோயாளிகள சந்திக்கணும், சிறையில இருக்கிறவங்க சந்திக்கணும், ஏழைங்களுக்கு உணவு குடுக்கணும். அ இதெல்லாம் செய்யணும். ஆனா இதோட நோக்கம் என்ன? இதுக்கான நோக்கம் என்ன? நான் வந்து இதெல்லாம் செஞ்சா கடவுள் திருப்தி ஆவாங்கன்னு செய்றேனா? இல்லன்னா கடவுள் கடவுள் என் மேல இவ்ளோ பிரியமா என்ன இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. என் மூலமா அந்த ஆசீர்வாதம் பிறருக்கு போய் சேரணும்னு என்ன ஆசீர்வதிச்சிருக்காங்களா? என்னோட நோக்கம் என்னவா இருக்கு? இத செஞ்சு நான் கடவுள திருப்திப்படுத்துறேன்றது நோக்கமா? இல்ல நான் கடவுள நேசிக்கிறதுனால இத செய்றேன்ற நோக்கமா? இதோட நோக்கம் என்ன? யாருமே இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்குன ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது? அவங்களோட செயல்கள்னால வாங்க இயலாது. வாங்க முடியாது. Praise Jesus. Praise God. Hallelujah. Thank you, Father. Thank you, Holy Spirit. அப்போ, அ இது வந்து 2வது விதம் சொல்லப்போனா, செல்ஃப் ரைச்சியஸா இருக்கிறவங்க. ஷார்ட்கட்டா சொல்லப்போனா, சுயநீதிய சார்ந்து இருக்கிற மனிதர்கள் தான் இந்த 2வது வகை. 3வது மக்கள் யார் அப்டின்னா, இயேசு அவங்களுக்கு தெரியும், தனக்கு எந்த தகுதியும் இல்ல. தன்ன சொந்த பலத்தினால எதுவும் செய்ய முடியாது. இந்த சட்டதிட்டங்கள கடைபிடிச்சும், அ இயேசுவ பத்தி என்னைக்கு கேள்வி கேட்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சு, உள்ளார்ந்த இதயத்தோட இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்ட பார்ன் அகைன் பிலீவர்ஸ். இயேசுவ ஏத்துக்கிட்ட பிலீவர்ஸ். இது 3வது வகம். ஆனா, அந்த 3வது வகையில இருக்கிறவங்க ஆரம்பத்துல கிருபைய சார்ந்து வாழ்ந்த மனிதர்கள், பிற்காலத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நம்மளே நம்மளே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நமக்கு பர்சனலாவே அது இருக்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இயேசுவ ஏத்துக்கிட்ட அந்த பொழுது, அந்த நொடி பொழுதுல எப்படி இருந்தேன்? இந்த இத்தன மணிக்கு எந்திரிக்கணும், இத்தன மணிக்கு டங்ஸ் பிரேயர் பண்ணா கடவுள் திருப்தியா இருக்கணும்னு நான் செய்யல. எனக்கு அவரோட வார்த்தைய அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால எனக்கு நானே எங்கேயாவது டைம ஒதுக்கி இறை வார்த்தைய படிப்பேன். டங்ஸ்ல பிரேயர் பண்ணுவேன். பூசை போவேன். அது முதல்ல கிரேஸா தான் இருந்துச்சு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல நமக்கு நெறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்க கொஞ்சம் ஒரு பெருமையும் வர ஆரம்பிச்சது. நம்மளுக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியாது. கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்ன மாரி அவங்க பரிசுத்தம் இல்ல. நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன். எனக்கு வார்த்தை தெரியுது. அவங்க உலகத்தரமா வாழ்றாங்க. நான் உலகத்தரமா வாழல. என் சட்டிலா ரொம்ப மெதுவா, சட்டிலா என்ன ஆகுது அப்டின்னா, நம்மளோட செயல்கள சார்ந்து வாழ்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு.
இதுதான் அந்த 3வது வகை. அப்போ இந்த 3 வகையில ஒரு விஷயம் வந்து காமனா என்னதா எ எ எத பார்க்கலாம் அப்டின்னா, மனுஷன் எப்படி இருக்கான்? தன்னோட செயல சார்ந்து இருக்கக்கூடிய மனிதரா இருக்கிறான். தன்ன சார்ந்து இருக்கக்கூடிய மனிதரா இருக்கிறான். பிரைஸ் ஜீசஸ். பிரைஸ் காட். அப்ப ஏன் பவுல் வந்து எதுக்காக இந்த ரோமியர் புத்தகத்த தெளிவா எழுதுறார்? ரோமியர் புத்தகம் வந்து எத நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் அப்டின்னா, கிருபையின் நற்செய்திய நம்மளுக்கு எடுத்துக்காட்டும். கிரேஸ பத்தி எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த ரோமியர் புத்தகத்த படிச்சா நம்மளுக்கு புரியும். நம்ம கேட்கிற எல்லா கேள்விக்கும், அப்ப சட்டம் தேவையில்லையா? அப்ப ஏன் சட்டத்த குடுத்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள் இருக்குல்ல. அந்த கேள்விக்கு பதிலு தான் இந்த ரோமையர் புத்தகம். இதான் முதல் ரோமையர் 1வது அதிகாரத்துல ஆ இத பத்தி இருக்கு. ரோமையர் 2வது அதிகாரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அ ஆ இந்த நம்ம கம்பேரிசன் பண்றதுனால, இப்போ யூதர்கள்ல நெறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, "நீ வந்து விருத்த சேதனம் செய்யல. நீ வந்து யூதனா இருந்தா விருத்த சேதனம் செய்யணும். அது அது வந்து கம்பல்சரி." பழைய ஏற்பாடின்படி அது கம்பல்சரி தான். கிருபைய புரிஞ்சிக்காததுனால, அந்த லீகலிஸ்டிக் மைண்ட் செட்டோட பேசுனாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜ் நடக்குது. அது மட்டும் இல்லாம கம்பேரிசன் நடக்கும். அ அவன காட்டிலும் நான் பரிசுத்தமா இருக்கேன். அப்படி சொல்லிட்டு. இந்த விருத்த சேதனத்தோட நோக்கம் என்னதுன்னு இந்த அ சர்கம்சிஷன பத்தி புரிஞ்சுக்காத ஒரு தன்மைய நம்ம 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். 3வது அதிகாரத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான அதிகாரம். அதுவும் முக்கியமா 21வது வசனத்திலருந்து வாசிக்கும்போது, ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். சட்டதிட்டங்கள்ல கடவுள் ஃபுல்லா பார்த்தேன். சட்டதிட்டங்கள் குடுத்ததுக்கான நோக்கம் என்ன? கிருபை என்ன? இந்த சட்டத்த நம்ம சரி. சட்டத்திட் அ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, கடவுள் உலகத்த உருவாக்கி 2000 வருஷத்துக்கு சட்டம் நமக்கு கிடையாது. கட்டளைகள் குடுக்கப்படல. மோசேயோட காலகட்டத்தில தான் கட்டளைகள் குடுத்தாங்க. நம்ம கட்டளையே கிடையாது. 2000 வருஷத்துக்கு கட்டளையே கிடையாது. நம்ம தொடக்கத்துல என்ன பார்க்கலாம் அப்டின்னா, ஆ இந்த தொடக்கத்துல பார்க்கும்போது, அ இப்போ க காயின், ஏபிள், ஆபேல், காயின் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுருங்க. ஆபேல், காயின், கேன் அண்ட் ஏபிள் இருந்தாங்கல்ல. ஆபேல் கேன் வந்து காயின் வந்து என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, ஆபேல கொன்னுருவாரு. எதுக்கு கொலை பண்ணிருவாரு அப்டின்னா, ஆபேலோட காணிக்கை அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். கேனோட காணிக்கை அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. இதுக்கு காரணம், இந்த காணிக்கை வந்து இங்கேயும் வந்து ஒருத்தவங்க வந்து கிருபைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவங்களோட செயல சார்ந்தாங்க. ஒருத்தவங்க கிருபைய ஆபேல் வந்து எப்படி காணிக்கை செலுத்துனார் அப்படின்னா, மனசால ஒரு விலங்க அங்க அங்க காணிக்கையோட அர்த்தத்த புரிஞ்சு, அந்த காணிக்கைய செலுத்துனாரு. அது ஒரு சாக்ரிஃபைஸ். மனசுலருந்து செஞ்ச காணிக்கை தான் ஆபேலோட காணிக்கை. ஒரு ஆட்டுக்குட்டி ஏதோ ஆட்டுக்குட்டி தான் நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர் அபௌட் வாட் அனிமல் எந்த மிருகம்னு தெரியல. ஆனா ஒரு அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு மிருகத்த காணிக்கையா குடுப்பாரு. மனசுலருந்து அத குடுப்பாரு. காணிக்கையோடைய தன்மைய புரிஞ்சு அவர் குடுப்பாரு. காணிக்கையோட நோக்கத்த புரிஞ்சு குடுப்பாரு. தனக்கு பதிலாக ஒரு மிருகத்த தான் வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டிய பலி குடுப்பாரு. ஆனா கேன் அப்படி இல்ல. கடவுளுக்கு என்ட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கடவுள ஆராதிக்கிறதுக்காக, அது ஒரு கடமையா குடுக்குறது. காணிக்கைய அது ஒரு கடமை. அங்க 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 இதயத்துல என்ன கிடையாது? கடவுள் மேல பிரியமும் கிடையாது. கடவுள் மேல பரிவு கிடையாது. பணிவு கிடையாது. ஆனா இது ஒரு கடமை, ஒரு டியூட்டி, சாக்ரிஃபைஸ். எங்க அம்மா, அப்பா சொல்லிக் குடுத்துட்டாங்க நான் செய்யணும். அந்த அந்த நோக்கம் சரியில்லாததுனால, கடவுள் வந்து எந்த காணிக்கைய ஏத்துக்கிட்டார்ன்னா, ஆபேலோட காணிக்கைய ஏத்துக்கிட்டாரு. நானும் தானே தியாகம் பண்ணியிருக்கேன். அப்ப கா கேனுக்கு எப்படி இருக்குன்னா, நானும் தானே தியாகம் பண்ணியிருக்கேன். நானும் தானே நான் கஷ்டப்பட்டு வளர்த்து எனக்கு வந்த அறுவடையிலருந்து நான் காணிக்கையா குடுத்துருக்கேன். ஆனா, கடவுள் வந்து அந்த காணிக்கைய பார்க்கல. காணிக்கைய குடுத்த அந்த நோக்கத்த பார்த்தார். இந்த காணிக்கைன்னு சொல்லும்போது,
எப்படி நான் அதான் யோசிப்பேன். எப்படி கேன், ஏபிள் அ காயின் ஆப் ஏபிளுக்கு எப்படி ஆபேலுக்கு எப்படி அந்த காணிக்கைய பத்தி தெரிஞ்சது? இத பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? யார் இத சொல்லிக் குடுத்தா? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணபோது, கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஆதாம் ஏவாள தண்டிச்சிருக்கணும். ஆமா, அவங்க வந்து ஏதேன் தோட்டத்த விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க தண்டனைன்னு சொல்லலாம். ஆனா, இந்த மரத்துல இருக்கிற கனிய சாப்பிட்டா நீ சாவாயின்னு கடவுள் சொன்னாங்க. அப்ப அங்க சாவு ஏற்பட்டிருக்கணும். அவங்க இறந்திருக்கணும். அங்க அவங்க சாவாம என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க ஆனா அப்ப கடவுள் பொய் சொல்லிட்டாரா? சாவாயின்னு சொல்லிட்டு அவங்கள எதுக்கு வெளிய விட்டீங்க? சாகடிச்சிருக்கணும்ல. ஆனா அங்க கடவுள் வந்து ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். கடவுள் வந்து பொய் சொல்ல மாட்டார். ஒருபோதும் அவர் வந்து பொய் கூறுபவர் கிடையாது. அவர் சொன்னா, சொன்னத நிறைவேற்றுவார். அங்க சாவு இருந்தது. அதனால தான் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21லேருந்து வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 20க்கு மேல வாசித்தீங்கன்னா தெரியும். அங்க கடவுள் வந்து ஆதாம், ஏவாளுக்கு ஆடை செஞ்சு போட்டார். மிருகத்தின் தோலுல ஆடை செஞ்சாருன்னு சொல்லிட்டு வரும். நான் ஷேர் பண்றேன். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. மிருகத்தோட ஆடை எடுத்து ஆதியாகமம் எடுத்து வாசிக்கிற டைம். ஆதியாகமம் தொடக்க நூல். தொடக்க நூல் 3வது அதிகாரம். ஜெனசிஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 21 தான். தொடக்க நூல் 3வது 21. 21 ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகளை செய்து அவர்களை அணிய செய்தார். தோல் ஆடைகளை செய்து, அந்த தோல் ஆடை வெறும் ஆடைன்ட்டு இல்ல, தோல் ஆடைகளை செய்து அவரை அணிய செய்தார். அப்போ அங்க சாவு இருந்தது. ஏதோ ஒரு மிருகம், பாவமே அறியாத, குற்றம் அறியாத ஒரு மிருகத்தோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த மிருகத்தோட தோல எடுத்து ஆடையாக செஞ்சு போட்டுருக்காங்க. பிரேஸ் ஜீசஸ். அந்த மிருகத்தோட தோல் எடுத்து ஆடையாக செஞ்சு போட்டுருக்காங்க. அந்த மிருகம் கேட்கலாம்ல, "என்னையே சாகடிக்கிறீங்கன்னு" சொல்லியிருக்கலாம்ல, சும்மா கற்பனைக்கு. நான் என்ன சொன்னேன், கேன், ஏபிள் வந்து எங்க கத்துக்கிட்டாங்க? பலி குடுக்குறத. கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ்ட்ட தான் கத்துருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஏன் அத செஞ்சிருப்பாங்க? ஆதாம், ஏவாள் ஏன் அத செஞ்சாங்க? தோல் ஆடை. அந்த தோல் ஆடை வந்து ஒரு நிழலாக இருந்தது. மனுஷன் பாவம் பண்ணிட்டான். மனுஷனோட பாவத்துக்கு மனுஷனோட ரத்தம் சிந்தப்படணும். ஆனா, அன்னைக்கு கடவுள் அங்க என்ன நிலைநாட்டுறார் அப்டின்னா, வரக்கூடிய விஷயத்த நிழலா காட்டுறாரு. வரக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க ஆதாம் ஏவாள் குற்றம் ஒரு பாவமே அறியாத மிருகத்தின் மேல செலுத்தி, அந்த மிருகத்தோட அந்த மிருகத்தோட தோல் அத சாகடிக்கும்போது அதோட ரத்தம் ஏதேன் தோட்டத்துல விழப்பட்டது. அதோட தோல எடுத்து ஆதாம், ஏவாள கவர் பண்றாங்க.
இதுக்கான மறைபொருள் என்ன? இதுக்கான மறை உண்மை என்ன? இந்த மிருகத்தோட தோல் வந்து அப்படியே காலாகாலத்துக்கு இருக்காது. ஒரு காலத்துல அது இதாயிரும். அது கிழிஞ்சு போயிரும். மழையில பட்டா இதாயிரும். அது வந்து கொஞ்ச காலகட்டத்துக்கு தான். அப்போ ஆதாம், ஏவாள் வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லா மிருகத்தோட தோல் எடுத்து காணிக்கை குடுத்து இப்படிதான் காணிக்கைன்ற ஒரு விஷயம் வந்தது. சாக்ரிஃபைஸ். ஒரு வளர்க்குற மிருகத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி. பிரேஸ் ஜீசஸ். சரி. இந்த மிருகத்தோட தோல எடுத்து ஆதாம், ஏவாளையும் கடவுள் கடவுள் வந்து அந்த ஆடைய செஞ்சு போடுறாங்க. இதோட மறை உண்மை என்ன அப்டின்னா, உங்களுக்காகவும், எனக்காகவும் இயேசு கிறிஸ்து பரிகார பலியானார். அன்னைக்கு உள்ள அந்த சாக்ரிஃபைஸ் அது வந்து தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு காணிக்கை. ஆனா, இயேசு கிறிஸ்து மீது மனுஷனோட மு மு மனுஷங்களோட மனுக்குலத்தோட பாவம். மனுஷனோட பாவம் அவர் மேல உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் பாவமே அறியாதவர் ரத்தம் சிந்திருக்காரு. அப்ப நம்மளோட குற்றம் ஆதாம் ஏவாள் பண்ண பாவத்தினால நம்ம பாவ சுபாவத்தோட பிறக்கிறோம். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த பாவம் மனுஷன கடவுள்ட்ட இருந்து பிரிஞ்சுட்டு, இந்த பாவத்தினால தான் மனிதனால என்ன பண்ண முடியல, கடவுளோட ஸ்தானத்துல இருக்க முடியல. கடவுள் எவ்ளோ பரிசுத்தமானவர் அப்டின்னா, அவரால அசுத்தத்த தாங்கிக்க முடியும். ஹி இஸ் சோ பியூர். ஹி கேனாட் வித்ஸ்டாண்ட் இம்பியூரிட்டி. அவ்ளோ பரிசுத்தமானவர். அப்பேற்பட்ட கடவுளுக்கு நம்ம இணையணும். நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கடவுள் மேல நம்மளோட குற்றம் அங்க என்ன நடக்குது? சரி, இந்த நிழல்ன்னு அப்ப நிஜம் என்ன? நிஜம் என்ன அப்டின்னா, நம்மளோட குற்றம், நம்மளோட பாவம், இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், பாவம் தெரியாதவர், பாவ சுபாவத்தோட பிறக்கல. ஆனா, அவர் ஒரு இன்னசென்ட். அவர் மேல நம்மளோட பாவங்கள் சுமக்கப்பட்டுச்சு. அவர் நமக்காக பலியானதுனால, அதான் ப்ரொபிஷியேஷன் ஃபார் அர் சின், அட்டானிங் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவோம். பரிகார பலி. நம்மளுக்காக அவர் பலியானதுனால, நம்மளோட குற்றங்கள் அவர் மேல செலுத்தப்பட்டதுனால, அவரோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவரு அவ அங்க மிருகத்தோட தோல் எடுத்து கடவுள் வந்து மனுஷன கவர் பண்றாங்களே, இங்க என்னோட குற்றத்த அவரு சுமந்து அவருக்குரிய நீதி எனக்கு ஆடையாக தரப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் நீதிமான். ஏன் நான் நீதிமான்? நான் நல்லது செய்ததுனாலயும், நான் கட்டளைகளை கடைப்பிடிச்சதுனாலயும், நான் நற்காரியம் செஞ்சதுனாலயோ, என்னோட செயல்கள்னால நான் நீதிமான் அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்து எனக்காக செய்தத நான் விசுவசிக்கிறதுனால நான் நீதிமானா கருதப்படுறேன். என்னோட குற்றத்த அவரு எடுத்துட்டு, நீதி என்ற ஆடைய எனக்கு குடுத்திருக்காரு. என்ன கவர் பண்ணியிருக்காரு. வித் த ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அப்போ நான் வந்து எப்படி நீதிமானா கருதப்படுறேன்? என்னோட செயல்கள் மூலமாவா? இல்ல கட்டளைகள் மூலமாகவா? இல்ல. கிறிஸ்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் மூலமாக நான் நீதிமானா கருதப்பட்டிருக்கேன். ஐ அம் மேட் ரைச்சியஸ். இது நம்பிக்கையினால, விசுவாசத்தினால தவிர, என்னோட செயல்கள்னால அல்ல. ஒரு மனுஷனோட செயல்களால அவனால பரிசுத்தமா வாழ முடியும்னா, பரிசுத்தமா வாழ முடியாது. அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை. பிரைஸ் ஜீசஸ். பிரைஸ் காட். ஹalleluya. அதுதான் வந்து ரோமையர் புத்தகம் 3வது அதிகாரத்துல வாசித்தோம் அப்படின்னா, ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சட்டங்கள் கடவுளோட வாயிலிருந்து வந்த வார்த்தை ரொம்ப தூய்மையானது, ரொம்ப பரிசுத்தமானது. கடவுளோட கடவுளோட நிலைய நம்மளுக்கு வெளிப்படுத்துறது சட்டங்கள். அது மட்டும் இல்ல, இதுதான் பாவம். பாவத்தோட விளைவு இதா இருக்கும். பாவம் இவ்ளோ டேஞ்சரானது. பாவத்துக்கான அறிவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது இது சட்டம். யூத மக்கள் சாதாரண மக்களா? இல்ல. கடவுளால தேர்ந்தெடுத்த மக்கள்.
எதுக்காக கடவுளே யூதர்கள தேர்ந்தெடுத்தாங்க? பாரபட்சம் பார்க்காத கடவுளே பாரபட்சமா ஒரு இனத்த மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க. பாரபட்சமே பார்க்கல. கடவுள் வந்து அப்ரஹாம்ன்ற ஒருத்தர தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் என்னவா இருந்தது அப்டின்னா, அப்ரஹாம் வந்து ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தாரு. ரொம்ப நீதி உள்ளவரா வாழ்ந்தாரு. ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருந்தாரு. அதனால அப்ரஹாம தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல. இது என்னோட அபிப்பிராயம். இது சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். தப்பு இது சரியும் கிடையாது. ஏன்னா இது பைபிள்ல இல்ல. ஐ கேனாட் ஆனா, இது ஒரு சின்ன கடவுள் நெறைய பேர் அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். யாருமே ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஊர விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போ. அங்க பாலும், தேனும் ஓடும் அப்டின்னா, உன்னோட சன்னதி அதுவும் உனக்கு கிடைக்குமான்னு ஷ்யூரிட்டி இல்ல. உன் சன்னதிக்கு கண்டிப்பா அந்த இடம் கிடைக்கும்னு சொன்னா, யார் அந்த இடத்த விட்டு கம்ஃபோர்ட் ஜோன விட்டுட்டு வேற ஒரு நாடு தெரியாத, ஊரு தெரியாத, பேரு தெரியாத இடத்துக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க? ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஜெனசிஸ் சாப்டர் 12 நான் இங்கிலீஷ்ல வாசிச்சு தமிழ்ல சொல்றேன். 12 1லருந்து வாசித்து பார்த்தா, Now the Lord said to Abraham, Go from your country, your kindred, your fathers, உன் நிலத்த விட்டு, உன் அப்பா அம்மா விட்டு, உன் சொந்தத்த விட்டு, நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது எந்த வயசுல? அவருக்கு ஏற்கனவே 70 வயசு தாண்டியாச்சுங்க. 75வது வயசுல. "ஃபாதர்ஸ் ஹவுஸ் இந்த லேண்ட் ஐ வில் ஷோ யூ அண்ட் ஐ வில் மேக் யூ கிரேட்" உன்ன வந்து பெரிய தேசங்கள் ஆக்குவேன். "ஐ வில் பிளெஸ் யூ அண்ட் ஐ வில் பிளெஸ் யூ அண்ட் மேக் யுவர் நேம் கிரேட் சோ தட் யூ வில் பி பிளெஸ்ட். ஐ வில் பிளெஸ் தோஸ் ஹூ பிளெஸ் யூ and him who dishonors you I will curse, and in you all the families of the earth shall be blessed. So Abraham went as the Lord had told him, and Lot went with him. Abraham was 75. இது கடவுள் வந்து உன் இடத்த விட்டு போ, உன் சொந்தத்த விட்டு போ, உன் ஊர விட்டு போன்னு சொல்லும்போது, அங்க அப்ரஹாம்க்கு 25 வயசா? இல்ல. 75 வயசு. பேரு தெரியாத, ஊரு தெரியாத இடத்துக்கு போன்னு சொல்லும்போது, ஒருத்தன் வந்து போறேன்ட்டு போறார்ல, அந்த செயல கடவுள் பார்க்காரு. அதனால தான் அப்ரஹாம வந்து விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம். அவர் ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தார். மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா இருந்தாருன்றது கிடையாது. நெறைய இடத்துல அப்ரஹாமோட குறைகளும் நம்ம படிச்சிருக்கோம். அவர் வந்து அ தன்ன காப்பாத்திக்கணுன்றதுக்காக அவர் சுயநலவாதியாவும் நெறைய இடத்துல நம்மளுக்கு படிச்சிருக்கோம். சுயநலவாதி அவரோட செயல்கள்னால. தன்னோட மனைவிட்ட சொல்வாரு, "நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன் கணவர்ன்னு தெரிஞ்சா ஒ ஒ ஒன்ன 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 அ உரும் முடி உன்ன வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன சாகடிச்சுருவாங்க. அதனால நீ வந்து நான் உன்னோட சகோதரன்னு சொல்லிரு. கணவன் சொன்னா சாகடிச்சுருவாங்க. உன்ன கடத்திட்டு போணும்னா. அதனால நீ என்ன வந்து சகோதரன்னு சொல்லிரு. சகோதரன் சொல்லிட்டா அவங்கள கடத்தினாலும் பிரச்சனை இல்ல. ஆனா என் உயிருக்கு உத்தரவாதம்ல. எனக்கு எதுவும் ஆகாதுல்ல. இது ஒரு நேரம் நடக்கல. 2 நேரம் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒண்ணு ஃபாரோ மன்னனும், அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு மன்னர். அந்த அந்த போற வழியில ஒரு மன்னர். 2 மன்னர்கள். சாராவோட அழக பார்த்து மயங்கிட்டாங்க. ஆனா தன்னோட உயிர காப்பாத்துறதுக்கு தன் மனைவிக்கு என்ன ஆனாலும் பரவால்ல, தான் உயிர பிரிசர்வ் பண்ணிடணுன்ட்டு இருந்தாரு. அப்படி அவரு வந்து அம் அவரு கிட்ட ஏன்னா மனுஷனாலே பாவத்தில் தா தா டானி தா தாவீதும் அதே மாதிரி தான். தாவீதும் நெறைய இடத்துல விழுவாரு. அந்த பெத்ஷெபாவோட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். ஆ தாவீதோட மனசு எப்படி இருந்தது அப்டின்னா, தான் விழுந்தாலும், என்னைக்குமே அவரோட குற்றம் தெரிய வரும்போது, அந்த குற்றத்த அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. அவர் கடவுளோட கிருபைய நாடுனாரு. அவரு அவரு எத நாடிட்டே இருந்தார்ன்னா, கடவுளோட இதயத்த நாடுனாரு. தான் விழுந்தாலும் தன்னோட குற்றத்த உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவரா இருந்தாரு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாரையும் அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்படல. யாருமே நீதிமானா வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா கடவுள் வந்து வெளி தோற்றத்தையோ, வெளியில இருக்க செயலையோ ஒருபோதும் பார்த்தது கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ள இருக்கிற உள்ளத்த தான் பார்க்குறாங்க. இப்படிதான் அப்ரஹாம வந்து கடவுள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ரஹாம் வழியா வந்தவங்க தான்
யூதர். அப்ரஹாமோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்ற பெயர் மாற்றப்பட்டது. 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள். இதுதான் இஸ்ரேலோட வரலாறு. ஆனா, அப்ரஹாமுக்கு அடுத்த வாக்குத்தத்தம். அப்ரஹாம தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரே நோக்கம் என்னன்னா, கடவுள் வந்து உலகத்துல அப்ரஹாம தான் ரொம்ப புடிச்சதுன்னு கிடையாது. கடவுளுக்கு ஒரு மீட்பு. ஏதேன் தோட்டத்துல ஒரு மிருகத்த சாகடிச்சு, அதோட தோல செஞ்சு ஆடையா செஞ்சு போடும்போது, கடவுளோட எண்ணத்துல அந்த மீட்பு தான் அது. ஏன்? இந்த உலகத்த உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்ன தேர்ந்தெடுத்தார். மீட்பு திட்டம் வந்து எப்பவும் ஆதாம் பாவம் பண்ண உடனே யோசித்த திட்டம் கிடையாது. நம்மள உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மள இழக்கக்கூடாது, நம்மள இழந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கடவுள் தன்னோட அன்ப வந்து வெளிக்காட்டுறது தான் இயேசு கிறிஸ்து. ஆனா பழைய ஏற்பாட்டுல கடவுள் வந்து கோபமான கடவுள். இந்த ரோமியர் புத்தகம் 1வது அதிகாரத்துல வாசிக்கும் போதிலே அவரோட சினம் வெளிப்பட்டது, அவரோட கோபம் வெளிப்பட்டதுன்னுலாம் வாசிக்கலாம். ஆமா. அவரோட கோபம் என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த கதைய விட்டு. கேன், ஏபெல் வந்து பாவம் பண்ணாங்களா? கேன் ஏபெல் இல்ல. கேன் வந்து கொலை பண்ணிட்டாரா? முதல் பாவம் கொலை பண்ணிட்டாரு. கடவுள் வந்து தண்டிக்கணும். அந்த இடத்துல மன்னிச்சு விட்டுறாரு. ஏன்னா, அந்த சன்னதி பெருகணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் மன்னிச்சு விடுறாரு. ஆனா, அவன் சொல்வான் என்ன மத்தவங்க அவன் மேல ஒரு முத்திரையே இருந்தது. யாரும் மன்னிக்க கூடாது. யாரும் தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேன் மேல. கேனோட வம்சத்துல அ அடுத்த ஒரு 3வது தலைமுறையில ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்றான் அப்டின்னா, கடவுளோட மன்னிப்ப எப்படி எடுத்துக்கிட்டான் லைசென்ஸ் டூ சின். கடவுள் அவன் தப்பு பண்ணா கடவுள் அவர மன்னிச்சார்ல. என்ன கடவுள் 7 தடவ மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு, அந்த மன்னிக்கிற சுபாவத்த தன்ன ஜஸ்டிஃபை பண்ணி பாவம் பண்றதுக்கு கடவுளுடைய இரக்கத்த வந்து என்ன பண்றான்? மிஸ்ஹேண்டில் பண்றான். இப்படி காலம் போது. அப்பதான் தண்டனை. கடவுளோட தண்டனை வர ஆரம்பிக்குது. அப்புறம் நோவா காலகட்டத்தில மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப மோசமாயிட்டாங்க. ரொம்ப மோசமானா ரொம்ப மோசமாயிட்டாங்க. இத இத புரியணும், இத வாசிக்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரிப்சர் ரோமியர் புத்தகம் 1வது அதிகாரம். Hallelujah. Praise Jesus. Praise God. Thank you, Holy Spirit. Thank you, Lord Jesus. Hallelujah. Shiana madare kiara badara. Dune mene me mere dere. Dora mamara shiara dare ki kere dere ki. Dore me mene mere bedere me me de. Dere me me dere me me dere ke dere de. Bushu shere dere bedere ke dere. Dore kaya rama dara dara dara. Udene kedere shishene dere dere. ஹாபாயாலா தெரேக்கியானா ஷியானா மதாரா. ரோமியர் புத்தகம் 1வது அதிகாரம். நான் நான் அவுட்லைனா மட்டும் வாசிக்கிறேன். 28, 29 28, 29 ஃபுல்லா 25லேருந்தே அப்படி இருக்கும். நான் 28 மட்டும் வாசிக்கிறேன். 28 கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். சரி இங்கிலீஷ்லயே வாசிக்கிறேன். And since they did not see fit to acknowledge God, God gave them up to debased mind to do what ought not to be done. They were filled with all manner. 29 இவ்வாறு அவர்கள் எல்லா வகை நெறிகேடுகும், பொல்லாங்கு, பேராசை, தீமை ஆகிய தீமை ஆகியவை 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 நிறைந்தவர்களானார்கள்.
அவர்களிடம் பொறாமை, கொள்ளை, சண்டை சச்சரவு, வஞ்சகம், தீவினை இதெல்லாம் they are full of envy, murder, strife, deceit, maliciousness. They are gossips, slanders, haters of God. கடவுள வெறுக்கிறவங்க. இன்சலண்ட், ஹாட்டி, போஸ்ட்ஃபுல், இன்வென்டர் ஆஃப் ஈவில். புதுசு புதுசா பாவத்த கண்டுபிடிச்சு செய்றவங்க. டிசோபீடியன்ட், கீழ்ப்படியாம, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம. மூடர்கள், ஃபூலிஷ், ஃபேத்லெஸ், ஹார்ட்லெஸ், ரூத்லெஸ், டஃப் and know God's right. And though they knew 32 இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்குரியவர்கள் என்னும் கடவுளின் ஒல் ஒழுங்கை கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கிறார்கள். ஓகே. தோ தே நியூ கடவுளோட நீதியை அறிந்திருந்தும் அப்படி சொல்லலாம். தோ தே நோ காட்ஸ் ரைச்சியஸ் டிகிரி that those who practice such things deserve to die. Praise Jesus. Hallelujah. கடவுளை பத்தி தெரிஞ்சும், கடவுளோட நீதியை பத்தி தெரிஞ்சும், மனிதர்களோட இதயம் எப்படி ஆயிடுச்சு? கடினமாயி பாவத்துல விழ ஆரம்பிச்சாங்க. ஹalleluya. praise Jesus, praise God. இத ஏன் சொல்ல வரேன்? நீதி தெரிஞ்சும் எப்படி பாவம் வந்து இந்த நோவா காலகட்டத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பாவம் பண்ணி, இது என்ன பரவால்ல. முதல்ல மனசாட்சி உறுத்தியிருக்கும். 2வது தடவையும் மனசாட்சி 3வது தடவ அந்த மனசாட்சி உறுத்துற குரல நிராகரிக்கிறது. 4வது தடவ அந்த குரல கேட்கறதே இல்ல. 5வது தடவ அந்த குரல் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி மனுஷங்களோட இதயம் எப்படி ஆயிருச்சு? கடின உள்ளங்களாகி பாவத்துல மூழ்கி இன்னைக்குள்ள காலகட்டம் இப்படி ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ப பெ பழைய கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து சொல்வாங்க. எப்படி இருக்கும்? நோவா காலகட்டத்தில இருந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களா மனுஷங்க. கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல. ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்காம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல போனா சர்வசாதாரணம் ஆயிட்டு. சிட்டிலலாம் போனா அது வந்து சாதாரணம். சர்வசாதாரணம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். எல்லாம் 2 பேரும் படிக்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஒரு கமிட்மெண்ட்ல ஆயிட்டு நான் மட்டும் உனக்கு என்ன பணிவிடை செய்யணுமா? புடிச்சிருந்தா வாழ்வோம். இல்லன்னா நண்பர்களாவே இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, அத ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஓரின சேர்க்கை, எல்ஜிபிடி வந்து எங்கேயோ இருந்துச்சு அமெரிக்கால. இன்னைக்கு எல்ஜிபிடி கம்யூனிட்டி இங்கேயே வந்துட்டு, இன்னைக்கு ஜுடிஷியரி சிஸ்டம்ல வந்து இந்த சட்டத்துல ஓரினை திருமணத்தை ஏற்கலாமா? ஏற்கக்கூடாதான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸே அது எனக்கு அது ரிசல்ட் தெரியல. பண்ணலான்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். இப்படி பாவமே பாவம் இல்ல. மனுஷங்களோட இதயம் குழந்தை வந்து ம் குழந்தை எப்படி வேணாலும் பெத்துக்கலாம். நான் ட்ரீட்மெண்ட்ட குறை சொல்லல. ட்ரீட்மெண்ட் தப்புன்னு சொல்லல. ட்ரீட்மெண்ட் போலாம். நம்மளோட எஃகு நம்ம ஸ்பெர்மா இருக்கிற அளவு கூட ஓகே. ஐயுஐ கூட ஓகே. ஐவிஎஃப் கூட ஓகே. ஆனா என்னோட பர்சனல் கருத்து என்ன அப்டின்னா, ஒரு கருவ உருவாக்கி, அது எம்பரியோ ஸ்டேஜ் அது வந்து 4த் வீக் ஸ்டேஜ், 30 வீக் ஸ்டேஜ்ல அது வந்து சாகுது. அது உருவாயிட்டாலே அது உயிர் தானே! ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கோட சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் நடந்துட்டாலே அது உயிர் தான். அது ஜீவன் தான். அங்க ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ்ல கடைசில எது சக்சஸா இருக்கோ, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குதுன்றதே என்னால ஏத்துக்க முடியாது. பிரேஸ் ஜீசஸ், பிரேஸ் காட். அது கூட அ அதையும் மீறி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அ உங்களுக்கு வந்து கருமுட்டை கிடையாது. முட்டைய டொனேட் பண்ணிக்கலாம். எக் டோனர்ஸ். ஸ்பெர்ம் சரியா இல்ல. ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிக்கலாம். ஸ்பெர்ம் டோனர்ஸ். எப்படியோ குழந்தை பிறந்துரும். சில நேரம் தோணும், இந்த தேசத்துல தானே எத்தனையோ ஆசிரமம் இருக்கு. 1 வயசு, 6 மாசம், 1 வாரம் குழந்தைங்க. அப்பா, அம்மா இல்லாம இருக்குதுல்ல. எக் டோனார், ஸ்பெர்ம் டோனாருக்கு போறது பதிலா, அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிர்லாம்ல. நம்மளுக்கு குழந்தை பிறக்கும், பிறக்காதுன்னு கிடையாது. அந்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி தீர்மானம் அந்த அளவுக்கு சுயநலம். என்னோட அ நான் எக் டோனார், ஸ்பெர்ம் டோனார்னா அது என்னோட செல்லே கிடையாது. ஆனா உலகத்துக்கு எப்படி தெரியும்? அப்ப மனுஷங்களுக்காக, சொந்த பந்தத்துக்காக, பெரியவங்களுக்காக, மத்தவங்களுக்காக இந்த ப்ராசஸ அண்டர்கோ பண்ணுமா? ஹalleluya. பிரேஸ் ஜீசஸ். பிரேஸ் காட்.
இது ஏன் சொல்ல வரேன்னா, மனிதனோட இதயம் கடவுள் தெரியாதுன்னு கிடையாது. கடவுள் தெரிஞ்சு, கடவுள அறிந்து, அ முதல்ல அந்த குரல குற்ற உணர்வு. அப்புறம் அந்த குரல அ அ மதிக்காது. அப்புறம் அந்த குரல் கேட்காம இருக்கிறது ஒரு கட்டத்தில குரல் கேட்காமலே போயிரும். அது ரெப்ரோபேட் மைண்ட் செட். கடவுள் வந்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் மீட்பும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. அந்த இதயம் வந்து அது யாரா இருந்தாலும் சரி, பார்ன் அகைன் பிலீவர் வந்து ரெப்ரோபேட் மைண்டாவும் ஆகலாம். இயேசுவ ஏத்துக்காமலே ரெப்ரோபேட்டாவும் இருக்கலாம். அது யாரா இருந்தாலும் சரி. அந்த ரெப்ரோபேட்டா மைண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள யார் நெனச்சாலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. பிரேஸ் ஜீசஸ். பிரேஸ் காட். சரி வந்துரலாம். இப்போ ஆ இப்படி பாவம் இருக்கும்போது, நோவா காலகட்டத்துனாலும் சரி, சோத்தம் கோமோரா காலகட்டத்தில என்ன ஆயிடுது அப்படின்னா, கடவுள் வந்து தண்டிப்பாரு. வெள்ளத்த வச்சு தண்டிச்சாரு, நெருப்ப வச்சு தண்டிச்சாரு. தண்டனை கடவுளோட சினம், கடவுளோட அக்னி, கடவுளோட கோபம் வெளிப்பட்டது. அதுக்காக கடவுள் வந்து மனுஷங்கள வெறுக்காருன்றது தண்டனை கிடையாது. எப்ரஹாம்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாச்சு. யாரு இயேசு மெஸ்ஸையா வந்து பிறக்கணும், வரணும். கன்னியின் வயிற்றில இயேசு பிறக்கணும். குற்றம் அறியாத, மாசு அறியாத பரிசுத்தர் வந்து இந்த பூமியில பிறக்கணுன்ற ஒரு பெரிய திட்டமே இருக்கு. அந்த திட்டத்துக்கெல்லாம் இது தடையா இருக்கிறதுனால தான் அங்க தண்டனை. அந்த தண்டனையே கடவுளோட கிருபை. ஏன் இயேசு கிறிஸ்து வரணும்? நம்ம ஆட்சி செய்யவா வந்தாரு? ராஜாவா வந்தாரா? வரல. அவரு தன்ன தாழ்த்தி மனித ரூபத்துல ஒரு அடிமையின் சாயல்ல வந்தாரு. அடிமை கோலத்துல வந்தாரு. எதுக்கு அடிமையா வந்தாரு? நம்ம பண்ண குற்றத்துக்கு நமக்கு பரிகாரியா, நம்மளோட பாவத்த மன்னிக்கணுன்றதுக்காக அவர் அடிமையின் கோலத்த எடுத்தாரு. அதுதான் ரோமியர் புத்தகம் 4வது அதிகாரம். 21வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அதுதான். பிரேஸ் ஜீசஸ். இந்த திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக தான் கடவுளோட அக்னி, கடவுளோட கோபம் பழைய ஏற்பாட்டுல தெளியப்படுத்துது. அப்பவும் அவ்ளோ அப்படி இருந்துமே மனுஷன் எப்படியா இருந்தாங்க? கல் நெஞ்ச கரங்களாயிட்டாங்க. அப்புறம் யூத மக்கள் கடவுள் குடுத்த வாக்குறுதி, யூத மக்கள் மோசே மூலமா காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது, க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா, அத வந்து எப்படி வணங்காதவங்களாக, அ நாங்க அத செஞ்சுருவோம், நாங்க அத முடிச்சுருவோம், கட்டளைய கடைபிடிச்சுருவோம், நாங்க அப்படி பண்ணிருவோம், இப்படி பண்ணிருவோம். கடவுள் ராஜாவை நியமிக்கணும்னே நெனைக்கல. கடவுளுக்கு வந்து இந்த கிங்ஷிப்பே அவர் வந்து ப அ பிரீஸ்ட்ஷிப் தான் கடவுள் உருவாக்குனது. மக்களுக்கு சார்பா, மக்களின் பிரதிநிதியா ஒரு தலைமை குரு இருப்பாரு. அவர் மக்கள வழிநடத்துவாரு. அவர் பலி குடுப்பாரு. அப்படிதான் யூதர்கள் இருந்தாங்க. மத்த இனத்தாரு, அவங்களுக்கு தான் ராஜா. ஆனா யூதர்களுக்கு அப்படி இல்ல. ஆனா எங்களுக்கும் ராஜா வேணும். ராஜா நல்ல ராஜாவா இருந்தா பிரச்சனையே இல்ல. ராஜா கெட்டவரா இருந்தா, ராஜா சுயநலமா இருந்தா, ராஜாங்கள் செய்ற ராஜாங்கள் செய்ற அந்த சுயத்தினால வரக்கூடிய விளைவு யாரு சாவுறா? மனுஷங்க தான் சாவாங்க. கடவுள் வந்து அது ஆனா இவுங்க கேட்டாங்க. எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டது இவுங்க தான். அதனால தான் அவங்களுக்கு கிங். அதே மாரி நாங்க என்ன சொன்னாலும் கடைபிடிச்சுருவோம். நாங்க எத செஞ்சாலும் செஞ்சுருவோம்ன்னு சொல்ட்டு, அப்ப கூட எங்களால முடியாதுப்பா. எங்க கடவுளோட கிருபை தேவை. கடவுளோட இரக்கம் தேவைன்னு நாங்க சொல்லல. நாங்க என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுருவோம். என்ன சொன்னாலும் செஞ்சுருவோம். சரி என்ன சொன்னாலும் செஞ்சுருவியா? சீனாய் அப்பதான் நான் வந்து மோசேட்ட சொல்லிருவேன். யாரு சீனாய் மலைக்கிட்ட நான் பிரசனத்துல வருவேன். நான் யாருன்றத வெளிப்படுத்துவேன். கட்டளைகள கடவுள் வந்து குடுப்பார். அந்த கட்டளைகள ஏன் குடுத்தார் அப்படின்னா, மனுஷனுக்கு புரியணும். நம்மளால நம்மளோட தகுதியினால நம்ம என்ன பண்ண முடியாது, கடவுளோட பிரசன்னத்துக்கு நெருங்கவே முடியாது. அவ்வளவு பரிசுத்தர். நமக்கு அவருடைய இரக்கம் தேவ. அவரோட கிருபை தேவ. நமக்கு அவர் தேவ. நம்மளால எல்லாமே செய்ய முடியாது. தொடக்கத்திலருந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்தா, அ ஆதாம், ஏவாள் பாவம் பண்ணதுக்கான வேறு பெருமை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாவத்தோட வேர் தொடக்க நூல்ல இந்த பாபிலோன் பாபிலோன்ல வந்து அ மக்கள் வந்து பிரிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன? பெருமை. இந்த பில்டிங் அப்படியே கட்டி, கட்டி நான் அப்படியே அங்க நான் என்னோட சொந்த பலத்துல கட்டி நான் வந்து மோட்சத்தையே அடைஞ்சிருவேன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முட்டாள்தனமா ஒரு விஷயத்த செஞ்சாங்கல்ல. அது என்னது? அதோட வேர் எங்க? பெருமை. ஹalleluya! பிரைஸ் ஜீசஸ். அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு வந்து இப்ப என்ன இப்போ கடவுள் வந்து வெளிப்படுத்தணும். நன்மை, தீமை தெரியும். நம்ம உள்ளத்துல இது நல்லது மனசான்றுன்னு ஒண்ணு இருக்கு. மனசான்றின்படி வாழ்றதுக்கு இருக்கு. ஆனா மனுஷனால அந்த மனசாட்சிப்படி வாழ முடிஞ்சதுன்னா, மனசாட்சிப்படி வாழ முடியல. நன்மை, தீமை அறியும் அறிவு இருந்தும் பரிசுத்தமாக வாழ முடிஞ்சதுன்னா, வாழ முடியல.
தெரிஞ்சிருந்தும் வாழ முடிஞ்சது, வாழ முடியல. அப்படிப்பட்ட கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அப்போ பரிசுத்தம்னா என்ன? பாவம்னா என்ன? என்னோட தூய்மைத்தனம் எப்பேர்ப்பட்டதுன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறதுக்கு குடுக்கப்பட்டது தான் கட்டளைகள். அது எப்ப குடுக்கப்பட்டிருக்கு? 2000 வருஷம். ஆதாம் ஏவாள உருவாக்கி 2000 வருஷம் கழிச்சு, மோசே மூலமாக கட்டளைகள் குடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டளைகள நீ கடைப்பிடிச்சா உனக்கு ஆசீர். இந்த கட்டளைகள நீ மீறினா உனக்கு சாபம். அந்த கட்டளை குடுத்த கடவுள் அதே நாள்ல பரிகாரத்தையும் குடுத்தாரு. பலி பொருள பத்தியும் சொன்னாரு. பலி பீடத்த பத்தியும் சொன்னாரு. எக்ஸோடஸ் 21, 22 வரும். விடுதலை பயணம். யாத்திரையாகமம், விடுதலை பயணம் 21லருந்து வாஸ்தா. எப்போ மோசே வந்து கட்டளை குடுத்த அந்தே நொடி பலிக்கான பொருளையும் குடுப்பாரு. ஹalleluya! ஏன் அப்டின்னா, கடவுளுக்கு தெரியும் மனுஷனால தன்னோட சொந்த தன்னோட தன்ன சார்ந்து சுயத்தினால பரிசுத்தமா சுயநீதிய சார்ந்து பரிசுத்தமா வாழ முடியும்னா, முடியாதுன்றது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் கட்டள. இப்படிதான் வாழணும். இப்படி வாழ்ந்தா உனக்கு ஆசீர். இப்படி வாழலையா உனக்கு சாவு. உனக்கு சாபம். சரி உனக்கு சாபம் வேண்டாம், தண்டனை வேண்டாமா? அப்ப நீ பலி குடு. பலி செலுத்து. உன் பாவத்த அந்த மிருகத் நான் நீதியுள்ள கடவுள். நியாய தீர்ப்பேன். அப்போ உனக்கு தண்டனை வேண்டாமா? அப்ப அதுக்கு அதுக்கு பரிகாரம் செய். அதுக்கு பதிலா வேற ஒண்ண தியாகம் பண்ணு. சாக்ரிஃபைஸ் பண்ணு. அப்ப இதான். இந்த பாவம் பண்ணா இந்த அனிமல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த பாவம் பண்ணா இந்த ரத்தத்த எடுத்து இப்படி தெளிக்கணும். இந்த பாவம் பண்ணா இந்த எரிபொருள குடுக்கணும்னு சொல்லிட்டு, சட்ட திட்டங்கள குடுக்கும்போதே அங்க பரிகார பலியும் சேர்த்து குடுத்துட்டாங்க. ஏன் கடவுளுக்கு தெரியும். மனுஷனால பரிசுத்தமா வாழ முடியாது. அப்படி பலி பொருள் குடுக்கலன்னா எல்லாரும் சாக வேண்டியது தான். அங்க பலி பொருள் என்ன? மனுஷன காப்பாத்துறதுக்கு வச்சிருந்தது. ஏன்னா அவரும் நீதியுள்ள கடவுள். இப்ப நம்ம தான் கோர்ட்ல வந்து தண்டனை. உனக்கு இதுதான் தூக்கு தண்டனை. இல்லன்னா உனக்கு ஆயுள் தண்டனை. 6 மாசம் தண்டனை. தண்டனை வேண்டாமா? அபராதம் கட்டுன்னு சொல்றோம்ல. ஜுடிஷியல் சிஸ்டம் அதானே சொல்லுது. சட்டம் அதானே சொல்லுது. அபராதம் கட்டணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப அங்க பரிகாரம் செலுத்தணும். ஹalleluya! பிரைஸ் ஜீசஸ். அப்ப அந்த ஏன் கடுமையாக்கப்பட்டது அப்டின்னா, ஒரு இனத்த கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாரு. அந்த இனத்துக்கு சட்டதிட்டங்களையும் குடுத்துட்டாரு. அந்த இனத்த பாதுகாக்கிறார். அந்த இனத்த வந்து உலகத்திலருந்து பிரிச்சு எடுக்குறாரு. அந்த இனம் தான் நமக்கு டைம் பீஸே. அந்த இனத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும். யூதர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிளாக் மாதிரி. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அ இட் இஸ் a சைன். பிரைஸ் ஜீசஸ். ஹalleluya! அந்த இனத்த அந்த இனத்த தேர்ந்தெடுத்த மக்கள். அந்த அந்த யூதர்கள் தேர்ந்தெடுத்த மக்கள். எதுக்காக? சட்டதிட்டம் வெறும் சட்டங்கள் கிடையாது. கடவுள் வந்து வாக்குறுதிகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள சொன்னாரு. யார பத்தியான தீர்க்க தரிசன வார்த்தை? இயேசு மெசியாவ பத்தியான வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள்ல பழைய ஏற்பாட்டுல சொன்னது. எதுக்காக சொன்னாங்க அப்டின்னா, இயேசு வந்தா தான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மீட்பு இருக்கும், எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கும். இயேசு வரலன்னா நமக்கு மீட்பு கிடையாது, நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நம்மள மீட்டெடுக்கணுன்ற காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து பூமிக்கு வந்தார். அப்ப இயேசு பிறக்கணும் அப்டின்னா, அவர் எங்க பிறக்கணும்? எப்படி பிறக்கணும்? சொல்லப்படணும். அந்த சட்டத்த அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மிருகங்கள், பலி பொருள் எல்லாம் யார குறிப்பிடும்? அதெல்லாம் நிழலா அந்த அந்த நெஜம் யாரு? உண்மையான பரிசுத்த பலி பொருள் யாரு? இயேசு கிறிஸ்து. அ ஹalleluya! பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் காட். இந்த ரோமேர் புத்தகம் 1 ஜான், 1 யோவான் 2வது அதிகாரம் 2. ம். நம் பாவங்களுக்கு நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டும் அல்ல,
அனைத்து அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ப்ரொபிஷியேஷன். நம் பாவங்களுக்கு கழுவாய் ப்ரொபிஷியேஷன் ஆஃப் அ சின். இதே இது வந்து நான் ஆம்ப்ளிஃபைட்ல வாசிக்கிறேன். ஆம்ப்ளிஃபைட்ல வந்து 1 ஜான் சாப்டர் 2 வெர்ஸ் 2 ஆம்ப்ளிஃபைட்ல வாசிக்கிறேன். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. சாப்டர் 2. ம். 2 வாசிக்கிறேன். அண்ட் ஹி இஸ் தட் சேம் ஜீசஸ் இஸ் த ப்ரொபிஷியேஷன் ஆஃப் அவர் சின். நம் பாவத்துக்கு கழுவாய் அவரேன்னு இருக்குல்ல. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, த அட்டானிங் சாக்ரிஃபைஸ் பரிகார பலி. த அட்டானிங் சாக்ரிஃபைஸ் தட் ஹோல்ட்ஸ் பேக் த wrath ஆஃப் காட். கடவுளோட சினத்த தன் மேல. இப்ப பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, கடவுள் வந்து சட்டதிட்டங்கள குடுத்தாரு. இந்த சட்டத்த நீ கடைப்பிடிச்சா உனக்கு ஆசீர், இல்லன்னா உனக்கு தண்டனை. தண்டனை வேண்டாமா? இந்த பலிய செலுத்து. அப்ப கடவுளோட அக்னி கடவுளோட கோபம் எங்க? அந்த மிருகத்து மேல விழுது. அவரு நியாயம் தீர்க்கிறாரு. தண்டனைய குடுக்குறாரு. தண்டனை வேண்டாமா? சரி போ. ஆனா அந்த மிருகத்த பலி குடு. மிருகத்த பலி குடுங்க லேசான காரியம். விவசாயி கிட்ட போய் கேட்டா தான் தெரியும். ஆட பலி குடுக்குறதுன்னா எவ்வளோ வலிக்கும்னு. மாட பலி குடுக்கணும்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்களுக்கு. நம்மள ஒரு பிளாட்ட குடுன்னு சொன்னா எப்படி வலிக்கும்? உன்ட்ட இருக்கிற கார வித்து குடுன்னு சொன்னா எப்படி நம்மளுக்கு இருக்கும்? நம்மளோட ப்ராப்பர்ட்டி நகை ஒரு 10 பவுன் நகைய குடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? வலிக்கும்ல? தண்டனை. பிரைஸ் ஜீசஸ் அட்டர்னிங் சாக்ரிஃபைஸ். அதர்வைஸ் த அட்டார்னிங் சாக்ரிஃபைஸ் தட் ஹோல்ட் கடவுளோட சினம் இயேசு மேல த wrath ஆஃப் காட் அது இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து பலி ஆகல அப்டின்னா, நம்ம மேல விழுந்திருக்கும். அதர்வைஸ் பி டைரக்டட் அட் அஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் சின்ஃபுல் நம்மளோட பாவ சுபாவத்தினால கடவுளோட அக்னி, கடவுளோட கோபம் நம்ம மேல விழுந்திருக்கும். நம்மளோட உலகத்தரமான காரியத்தினால வாழ்ந்த வாழ்க்கை, ஆர் வேர்ல்ட்லினஸ் நம்மளோட வாழ்க்கை முறை. அண்ட் நம்மளோடது மட்டுமல்ல, பட் ஆல்சோ அவர் நம்மளுக்காக மட்டும் பலி குடுக்கல. பட் ஆல்சோ ஃபார் த ஹோல் வேர்ல்ட். த சின் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். எல்லாருக்காகவும் அவர் வந்து பரிகார பலியானார். இதுதான் ரோமியர் புத்தகம் 4வது அதிகாரத்துல ரோமன்ஸ் சாப்டர் 3 தானே பார்த்தோம். ஆமா 3. 3வது அதிகாரத்துல 21க்கு மேல வாசிக்கும்போது, இங்க ரோமேர் புத்தகம் 3வது அதிகாரம் ப்ரொபிஷியேஷன் அதே வார்த்தை இருக்கும். ப்ரொபிஷியேஷன் ஃபார் சின்னுட்டு இருக்கும். எந்த கரெக்ட்டா எதுல இருக்குன்னு பார்த்து சொல்றேன். ம். 24, 25 வாசிக்கவா? 3, 24, 25 நான் ஆ 24, 25 ரோமேர் புத்தகம் இது இங்கிலீஷ்லயே வாசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தமிழ்ல வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். 24, 25 and are justified, declared free out sin. நான் தமிழ்ல வாசிக்க ட்ரை பண்றேன். 24, 25 ரோமேர் புத்தகம் 3வது அதிகாரம்
3வது அதிகாரம் 24. ம். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசுவோடு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுக்குடைய க கடவுள் கடவுளுடைய அவராலாய் அவரது சரி. ம். 25. இரத்தம் சிந்தி மனிதருடைய மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசு இயேசுவை கடவுள் நியமித்தார். எப்படி? இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோர்கள் கொள் கொள்வோர்களாகவே அவ்வாறு அவர் மீது நம்பிக்கை கொள்வோர்களாகவே அவ்வாறு செய்தார். ஹalleluya. Praise Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. நம்மளோட புரிஞ்சுதா? அப்போ இப்போ கடவுள் இது நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். அண்ட் ஜஸ்டிஃபைட் பை 25 ஆ 25 இவ்வாறு இவ்வாறு மனிதரை 25 இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். எப்படி? இயேசு கிறிஸ்துவ பலி கொடுத்ததுனால. ஓகே. திரும்பி வாசிக்கிறேன். மனிதருடைய இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோர்களாகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதன் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவர்களாக்கவும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். செயல்கள்னால கிடையாது. இயேசு கிறிஸ்து மேல கொண்டிருக்கிற நம்பிக்கையினால நம்ம எப்படி ஆயிரும்? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிருவோம். நம்மளோட செயல்கள்னாலவா? இல்ல. கடவுள் மேல இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறதுனால. அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடம் ஏது? இடம் இல்லை. என் எந்த எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட எந்த அடிப்படையிலும் என்னது? பெருமை பாராட்ட இடமில்லை. செயல்களின் எந்த அடிப்படையில பெருமை பாராட்ட முடியும்? செயல்களின் அடிப்படையிலயா? இல்ல. நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி நான் பெருமை பாராட்ட முடியும்? என் செயல்னாலயா? இல்ல. இயேசு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால. கடவுளுக்குரியவராக நம்ம ஆறது எப்படி? நம்பிக்கையினால. இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்றதுனால தான் கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்ம ஆக முடியும். அப்ப நம்ம செயல்கள்னாலமா நான் இத செஞ்சுட்டேன், அத செஞ்சுட்டேன், நான் இப்படி இருந்துட்டேன், அப்படி பண்ணிட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா பூசைக்கு போறேன், நான் ஜெபமாலை சொல்றேன், நான் அத பண்றேன், இத பண்றதுனாலயா? இதெல்லாம் பண்ணிட்டு என் இதயம் சொத்துக்கு பின்னாடியும், ஆஸ்திக்கு பின்னாடியும், பெருமைக்கு பின்னாடியும், பேருக்கு பின்னாடியும், புகழுக்கு பின்னாடியும், பிள்ளைங்களுக்கு பின்னாடியும், கணவருக்கு பின்னாடி இருந்தா, அதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பிரைஸ் ஜீசஸ். இதெல்லாம் செய்யணுமா? இது செய்றதுனால அல்ல. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட முடியும்?
செயல்கள்னாலவா? இல்ல. கடவுள் மேல, இயேசு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஏனெனில் ஏன ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்து செயல்கள் செயல்கள் அல்ல. சட்டத்தின் செயல்கள் அல்ல. இயேசு மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எ வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். பிரைஸ் ஜீசஸ். ஹalleluya. பிரைஸ் ஜீசஸ். அப்போ நம்பிக்கையினால தான் நம்ம கடவுளுக்கு உரியவர்களாக இருக்க முடியும். செயல்களால அல்ல. அப்ப சட்ட திட்டங்கள் கடைசில இத நம்ம அடுத்த வாரம் கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்படியானால் அப்படியானால் நம்பிக்கை தேவை. நம்பிக்கை ந நம்பிக்கை தேவை என வலியுறுத்து வலி உறுத் வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செயல் அ செல்லாதா செல்லா செல் செல்லாதாகிருமா? சொ ஹalleluya. சாரி. நான் இங்கிலீஷ்லயே வாசித்துடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் வாசிக்கிறேன். பிரைஸ் ஜீசஸ். ஹalleluya. நான் இங்கிலீஷ்லயே வாசிக்கிறேன். Do we then overthrow the law by this faith? தேவையில்லையா? அப்ப சட்ட திட்டங்களே தேவையில்லையா? தூக்கி ஓரங்கட்டிருவோமா சட்டத்த? அப்படியானால் நம்பிக்கை தேவை. நம்பிக்கை நம்பிக்கை தேவை என வலியுறுத் வலியுறுத் வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டம் அ செல்லாதாகிடுமா? தேவையில்லையா? அப்ப நான் ஓரங்கட்டிருவோமா? Do we then overthrow the law by this faith? ஒருபோதும் இல்லை. கூடாது. சட்டம் பரிசுத்தமானது. சட்டம் கடவுள் குடுத்தது. சட்டம் கடவுளுடைய தன்மைய வெளிப்படுத்துது. ஆனா, மாறாக அவ்வாறு அவ்வாறு செய்வதன் மூலம் மாறாக அவ் எ நான் வந்து நம்பிக்கை கொள்றதுனால என்ன நடக்கும் அப்டின்னா, திரு சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். ஒதுக்கல. திருச்சட்டம் வேண்டாம். திருச்சட்டம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு திருச்சட்டம் கிடையாதுன்னு கிடையாது. இதுவரைக்கும் என்னோட சுயத்த சார்ந்து என்னால பரிசுத்தமா வாழ முடியல. ஆனா, எப்ப இயேசுவ ஏத்துக்கிட்டேனோ, எந்த சட்டத்த என்னால செய்ய முடியலையோ, பரிசுத்தமா வாழ முடியலையோ, இப்ப பரிசுத்த ஆவியானோட தூண்டுதல் வல்லமையினால என்ன பண்ண முடியுது? பரிசுத்தமாக வாழ முடியுது. ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வாரம் பார்க்கலாம். ரோமேர் புத்தகம் 2வது அதிகாரத்துல வந்து கடைசி வசனம். ரோமேர் புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்துல கடைசி வசனமா? சர்கம்சிஷன் இன் யர் ஹார்ட்ன்னு வரும். பை த ஹோலி ஸ்பிரிட். அது என்ன? சர்கம்சிஷன், விருத்த சேதனம்னா என்ன? இத பத்திலாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா, நிலைநாட்டுறதுக்கு சட்டத்த ஓரங்கிட்டுறதுக்கு கிடையாது. விசுவாசத்தினால, நம்பிக்கையினால வாழும்போது நம்ம எத நம்மளோட சொந்த முயற்சினால முடியலையோ, பரிசுத்தாவியின் வல்லமையால பரிசுத்தமான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். கிருபை என்ற நற்செய்தி வந்து பாவம் செய்றதுக்கான லைசென்ஸ் கிடையாது. கிருபை என்ற நற்செய்தி வந்து பரிசுத்தமா வாழ்றதுக்கான ஒரு வழிமுறை. யாரோட வழி நடத்துனால? பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்துறதுனால, அது என்னது? பரிசுத்தமா வாழக்கூடிய ஒரு வழிமுறை. இப்போ ம். ஆ 28, 29. ஆனால் ஆ ஆனால் அகத்தில் அ யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர். அ 28ல தானே? 28. அ ஏனெனில் ஏனெனில் புற தோற்றத்தில் மட்டும் யூதராய் இருப்பவர் யூதர் அல்ல. அவ்வாறே புற உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல.
ஆனால் ஆனால் அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர். யாரு? அக் ஃப்ளஷ் ஃப்ளஷ்ல யூதன் கிடையாது. ஆனா உள்ளத்துல யூதன். அது எப்படி உள்ளத்துல யூதன்? ஆனால் அகத்திலே யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர். உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அது எ அ அது அது எழுதியுள்ள சட்ட திட்டத்தின்படி செயல்படுவது அல்ல. தூய ஆவியால் செயல்படுவதா படு படு செயல்படுவதா படுவதாகும். அதை ஓகே. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். But a Jew is one inwardly, and circumcision is a matter of heart by the Spirit, not by the letter. His praise is not from man, but from God. அதை கையாள்பவர்கள் மனிதரிடம் அல்ல, கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இத பத்தி அடுத்த வாரம். அப்ப இந்த வித்து சேதனம்னா என்ன? வித்து சேதனம் ஃப்ளெஷ்ஷ பத்தி பேசல. ஆனால் உள்ளத்துல நடக்கக்கூடியத பத்தி ஆனால் ஆகிய யூதிய உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அது எல் எழுதியுள்ள சத்தத்தின் அடிப்படை செய்யப்படுவது அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதாகும். சட்டம் சொல்லிக் குடுக்கிறதுனால நான் பரிசுத்தமா வாழ மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரோட வழிகாட்டினால அதே சட்டதிட்டங்கள படிக்கும்போது, நான் எப்படி வாழ்றேன், கடவுளுக்கு உகந்த இதுவரைக்கும் முடியாத காரியம் பரிசுத்த ஆவியானோட வல்லமைனால. முன்னாடி என்ன இருந்தது? மனுஷனுக்குள்ள பாவம் நேச்சர் இருந்ததுனால, என்னதான் முயற்சி செஞ்சாலும் பாவத்துல தான் விழுந்தான். ஆனா இன்னைக்கு என்னோட சுபாவம் என்ன? கிறிஸ்துவோட சுபாவம். நான் கடவுளோட இணைந்துட்டேன். எனக்குள்ள யார் இருக்கார்? வல்லமை மிகுந்த பரிசுத்த ஆவியானவரே இருக்கார். இறை வார்த்தை எனக்குள்ள எனக்குள்ள த ஃபுல்னஸ் ஆஃப் காட் எனக்குள்ள இருக்கும்போது, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமாக வாழ முடியும். எப்படி வாழ முடியும் அப்படின்னா, நம்மளோட சிந்தனை மாற மாற நம்ம சிந்தனை எப்போ மாறும்? இதே வசனத்த வார்த்தைய படிக்கும்போது, தியானிக்கும்போது, மறை உண்மைகள அறியும்போது, வெளிப்படுதல் நமக்கு தெரியும்போது, நம்ம எந்த நோக்கத்துக்காக கடவுள் நம்மள படைச்சாங்கன்ற நம்ம அறியும்போது, தெரியும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, எது சட்டத்தினால முடியலையோ, அது கிருபையினால முடியும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால முடியும். அது மனம் மாறுன ஒரு புது படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பார்ன் அகைன் பிலீவரால முடியும். தன்னோட சொந்த செயல்னால அல்ல, கடவுள் தரும் செயல்னால. அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைனால. அதனால தான் நீதிமான் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். வி ம் விசுவாச he is made righteous by faith, not by works. இந்த விசுவாசம். அடுத்த வாரம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, விசுவாசத்த பத்தியும், இந்த விருத்த சேதனத்த பத்தியும், இது எப்ப ஏன் ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம்? அவர் ரைச்சியஸ்ன்னு ஏன் சொல்றோம்? இத பத்தியெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த தெளிவு நம்மளுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, விசுவாசத்துல எப்படி வாழ்றதுன்றது நம்மளுக்கு புரியும். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். நன்றி தகப்பே, நன்றி இயேசுவே. இந்த ஆழமான உண்மைகள எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்காக நன்றி. நம்ம ஏன் வார்த்தை முக்கியம்? இ இ அ சட்ட திட்டங்களுக்கு உட்படலாம். நம்ம சட்ட திட்டங்கள் கீழ கிடையாது. கடவுளோட கிருபை கீழ. இந்த கிருபையின் சுவிசேஷத்த எங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லிக் குடுத்ததுக்காக நன்றி. சட்ட திட்டங்கள குடுத்தது சட்ட திட்டங்கள கடைப்பிடிக்கணும். அதன்படி வாழணுன்றதுக்காக நீங்க அந்த சட்டத்த குடுக்கல. மாறாக உங்களோட தன்மை என்ன? உங்களோட பரிசுத்தம் என்ன? பாவத்தான அறிவு என்ன? ஐயோ! என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. எனக்கு ஒரு மீட்பர் தேவ. எனக்கு ஒரு இரட்சகர் தேவ.
அந்த இரட்சகர நோக்கி கூட்டிட்டு போனது தான் சட்டதிட்டமே தவிர, நான் அத என்னோட சுய பலத்த சார்ந்து வாழணுன்றதுக்காக நீங்க நியமிக்கல தகப்பனே. எப்போ இந்த உண்மை புரியுதோ, எப்போ இயேசுவ பத்தி என்னோட பாவத்துக்கா, எனக்காக கழுவாய் அவரே. பாவத்துக்கு கழுவாய் அவரே. பாவத்துக்கு தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னோட பாவத்த எடுத்தார். எனக்காக ரத்தம் சிந்தினார். என்ன மன்னிச்சாருன்னு சொல்லிட்டு, இந்த மன்னிப்ப நான் மனதால உணரும்போது, நீங்க எனக்குள்ள வாசம் செய்றீங்கப்பா. கடவுளோட மீண்டும் நான் இணைந்துட்டேன். சட்டம் செய்ய முடியாத விஷயம் இன்னைக்கு கடவுளோட கிருபை, கடவுளுடைய அருள், கடவுளோட கிரேஸ் எனக்கு செய்யப்படுது. எனக்கு நீங்க செஞ்சது கிரேஸ். அதுக்கு மேல விசுவாசம் நான் வைக்கும்போது தான், கடவுளோட தன்மை, கடவுளோட வாழ்க்கை, கடவுள் நம்மளுக்குன்னு வச்சிருக்க திட்டங்கள நம்மளால செயலாக்க முடியும்ன்றத நீங்க எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் குடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள சார்ந்து, உங்கள வாஞ்சித்து, உங்க வார்த்தைய தியானிச்சு, உங்கள புரிஞ்சுகிட்டு வாழ்றதுக்கு எங்கள ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. சுயநலமான வாழ்க்கை நாங்க வாழக்கூடாது. உங்களோட வார்த்தைய கேட்கறது எங்களோட தேவைகள நிறைவேத்தணுன்றதுக்காக நாங்க கேட்காம, உங்கள நாடணும், உங்க உள்ளத்த நாடணும். அதுக்காக எங்கள ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்க சுயநலமா வாழ்ந்ததுக்காக எங்கள மன்னிச்சிருங்க. பெருமை உள்ளவர்களாக வாழ்ந்ததுக்காக எங்கள மன்னிச்சிருங்க. நன்றி தகப்பனே! நன்றி இயேசுவே! நீங்க செஞ்ச எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே! ஆமென். சாரி. பிரேஸ் ஜீசஸ்.